எனக்கு கொஞ்சம் பேர் பேசிட்டு போனதுல ஒரு சின்னது பிணக்கு இருக்குது, பிணக்கு நீக்கணும் அப்படின்லாம் பேசினாங்க. அப்படிலாம் பிணக்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. பிணக்கெல்லாம் எங்க இருக்கு அப்படின்னா, பொதுவா இங்க ஒரு சிக்கல் இருக்குது. அடிப்படையில நிர்வாக கட்டமைப்பு. நாம எல்லோருமே புதிய கட்சியாக நாமளே உருவாக்கி கொண்டு வந்துருந்தோம் இல்லையா? யாரும் வேற கட்சியில போய் பயணிக்கல இல்லையா? நிர்வாகம்னா என்னன்னு நமக்கு முழுமையா சரிவர தெரியல. எல்லாரும் நினைக்கிறோம் எல்லாத்தையும் நாம தான் சரி பண்ணிடணும், எல்லாத்தையும் நம்ம தான் பார்க்கணும், எல்லாமே நம்ம தான் சரி செய்யணும் அப்படின்னு நினைக்கிற பாருங்க. அங்கதான் சிக்கலா இருக்கு. நான் மறுபடியும் சொல்றேன், கைதட்டாதீங்க, உங்களுக்கு தான் சொல்றேன். ஏண்டா எது ஒரு அங்கீகாரம் கிடைக்காதவங்க வெளியில இருக்கிறாங்க. இன்னைக்கு பொதுக்குழுக்குள்ள வர முடியாதவர்கள் உழைத்தவர்கள் வெளியில இருக்கிறாங்க. நாம மேலிடத்துல நிக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாம ஒரு ஆள் குறைந்தபட்ச அங்கீகாரத்தை பெற்றுவிட்டோம். ஒரு தொகுதி பொறுப்பாளர், மாவட்ட பொறுப்பாளர், மண்டல பொறுப்பாளர், மாநில பொறுப்பாளர் சொல்லி நம் முகத்தை அந்த சீமானுக்கு தெரிகிற அளவுக்கு குறைந்தபட்ச மண்டபத்திற்கு வந்துட்டோம். இன்றைக்கும் பொதுக்குழுவில் என்னால் கலந்து கொள்ள முடியவில்லையே என்று முகநூல்ல பதிவிடுற எத்தனை லட்சம் உறவுகள் வெளியே இருக்காங்க தெரியுமா? அவர்களை இந்த இடத்திற்கு கொண்டு வருவதற்கு நாம் பாடுபடணும். அப்படின்னா என்ன பண்ணணும்? நம்ம இடத்தை சுருக்கணும். எப்படி? இவ்வளவு நான் தான் பார்ப்பேன் அப்படிங்கிறத விட்டுட்டு இதை நான் பார்ப்பேன், இதை நான் வெல்லுவேன், இதை நான் பார்ப்பேன், இதை நான் வெல்லுவேன். நான் மாநில பொறுப்பாளர், அதெல்லாம் ரெண்டாவது. கட்சிக்கு நாம் தமிழருக்கு என்ன? என் ஊர் கிளை, என் தொகுதியை நான் கட்டமைப்பேன், என் பாராளுமன்றத்தை நான் பார்ப்பேன், மாநிலத்தை எங்க போச்சு நான் பேசுவேன், பேச கூப்பிட்டா பேசுவேன். எல்லாவற்றையும் தாண்டி என் கிளைன்னு ஒண்ணு இருக்குவாரு, விஸ்வநாத பெரியன்னு ஊர் இருக்குவாருங்க, அங்க 4 பூத்து இருக்குவாங்க. அந்த 4 பூத்துல 200 200 800 வாக்குகள் என்றைக்கு வாங்குகிறேனோ அன்றைக்கு தான் நாம் தமிழருக்கு சரியான கடமையை செய்திருக்கிறேன் என்ற அர்த்தம். அப்படின்னா என்ன? என்னை சுருக்கிக் கொள்ள வேண்டும். இங்க சிக்கலே மண்டல பொறுப்பாளர், மாநில பொறுப்பாளர் தான் பேசிட்டு இருக்கேன். எல்லாத்தையும் நான் தான் பார்ப்பேன். இவனை நீக்கினாதான் கட்சி வளரும் சொல்றீங்கல்ல, உங்களை நீக்கணும். முதல்ல நீக்கம் என்பதை தவிர்க்க வேண்டும். திமுக அதிமுக நீக்கத்தை பார்த்திருக்கீங்களா? நீக்கத்தை பார்த்திருக்கீங்களா? என்னைக்காது 5 வயது சிறுமியை பாலிய பலாத்காரம் நீக்கலங்க, ஒதுக்கி வைக்க தற்காலிக நீக்கம். 3 மாசம் கழிச்சு முதவி சேர்ந்தது நமக்கு தெரியல. அடுத்த கூடத்துல ஏத்தாப்புல வந்து நிக்கிறாங்க. இவனை நீக்கினாங்கல்ல, ஒதுக்குனாங்க. கேட்டப்பா அவன் செய்யலான்ட்டான், சேர்த்துட்டான்ட்டான். நான் ஒண்ணு ஒரு விளையாட்டுக்கே சொல்றேன் உங்களுக்கு, கட்சியில இருக்க நீங்க என்னைய சகிக்க முடியல, நான் உங்களை சகிக்க முடியல, அண்ணன் போய் என்ன நீக்கி கொடுங்க, இவனை பொறுப்பு தூக்கி கொடுங்கன்னு கேட்டுட்டு இருக்கேன். 24 தேர்தலுக்கு அப்புறம் உங்களை நானும் நீங்களும் சமாளிக்க யார் வரப்போறா தெரியுமா? திமுக அதிமுக பல லட்சம் பேர் வரப்போறேன். நம்மளே சமாளிக்க முடியலங்கிறோம். அவனெல்லாம் எங்க சமாளிச்சு அடுத்த பொதுக்குழு கூட்டம்லாம் நம்ம எல்லாம் வெளியில இருப்போம். புதுசா நிறைய டிக்கெட் உள்ள இருந்தாலும் இருக்கும். நான் விளையாட்டுக்கு சொல்லல. 24 தேர்தல் எப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போதுன்னு உங்களுக்கு தெரியல. நீங்கள் வேலை செய்தாலும் செய்யாவிட்டாலும் வரலாற்று கடமையை தமிழினம் 2024 சரியா செய்யும். நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க நம்ம வேலை பார்த்தா ஓட்டு விடும், சீமான் நம்மளை விட்டுட்டாருனா, நம்மளை தூக்கிட்டு வேற ஆளை போட்டாருனா, நம்மளை மட்டும் நிப்பாட்டலனா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. நீங்க ஆளே இல்லைனாலும் சரி உங்க பூத்துல விழ வேண்டிய ஓட்டு விழுந்தே தீரும். ஏன்னா நாம் தமிழர் கட்சி என்பது, மறுபடியும் சொல்கிறேன், தனி ஒரு மனிதனுக்கானது கிடையாது, தனி ஒரு ஜாதிக்கானது கிடையாது, தனி ஒரு மதத்திற்கானது கிடையாது, இனத்திற்கான கட்சி. வரலாறு தன்னை தகவமைத்துக் கொண்டிருக்கிறது. எப்படி எல்லா மாநிலத்திலும் என்னென்ன நடக்குது பார்த்துட்டு இப்பதான் தமிழினம் ஆகா கோட்டை விட்டோம்டா, காமராஜரை தோற்கடித்த போதே நாம் தோர்த்து விட்டோம்டா அப்படின்னு வந்து நான் ஜெயிக்கணும் ஒவ்வொரு வாக்காளரும் ஓட்டு போட தயாராகிட்டா. நீங்க முறையா ஓட்டு கேட்க மட்டும் செய்யுங்க. அதை செஞ்சாலே உங்களுடைய வேலை நிறைவு. அதை செய்வீர்கள் நம்புறேன். ஏன்னா இங்க பெரிய அந்த எண்ணிக்கையில இவ்வளவு நீக்கிற சேர்த்துக்கணும் அப்படிங்கிறான். அதை முதல்ல குறைங்க. ஒரு பாராளுமன்றத்தை அண்ணன் சொல்லுங்க, அண்ணன் இந்த பாராளுமன்றத்தில் இவ்வளவு வாக்கு வாங்கலன்னா என்னை பொறுப்புலத்தை நீக்குங்கன்னு ஒரு மாநில ஒருங்கிணைப்பாளர், ஒரு மண்டல செயலர் கடிதம் கொடுத்துட்டு இந்த மண்டலத்தை விட்டு போங்க, கட்சி உறுப்பினர் முடிஞ்சிடும். நாம் எதிர்பார்க்கிற வாக்குகளை தாண்டி வாங்க முடியும். சரி, வாக்கு வாங்க முடியுமா? நம்ம பேசுவோம். வாக்கு வாங்க ரொம்ப சாதாரணம், ரொம்ப கம்மியா. ஒரு தொகுதியில 3000 உறுப்பினர் இருக்காங்க. நான் சொன்ன 7,02,000 சீமா, அதுல கணக்கு 3234 தொகுதியிலும் ரொம்ப கம்மியா 3000 பேர். ஒரு ஆள் நல்லா புரிஞ்சுக்குங்க, ஒரு ஆள் சீமா, அவர் ஒருத்தர் பேசி உங்க 3000 பேர் இங்க வர வைக்க முடிஞ்சது. நீங்க 3000 பேர் வேலை பார்த்து 7,02,000 பேர் உருவாக்க முடிஞ்சது. இந்த 7,02,000 பேர் 3000 பேர் ஒரு தொகுதிக்கு வெறும் 10 வீடுங்க, 10 வீடு. உங்க வீட்டுல சித்தப்பா, மாமே, பெரியப்ப, அண்ணன், அக்கா, இந்த 10 வீடு வாக்கு 35 வாக்கை ஒருத்தர் வாங்கி கொடுத்தா
3000 பேர் 1,05,000 வாக்குகளை ஒரு சட்டமன்றத்தில் வாங்கி கொடுக்க முடியும். எவ்வளவு? 1,05,000. நம்ம 2 கோடி 1 கோடியில சொல்லணும்ல, இந்த பாராளுமன்றத்தில் 2.5 கோடியை தாண்டி ஓட்டு போயிடும். நீங்க வாங்க வேண்டிய ஓட்டு எவ்வளவு? வெறும் 35. இந்த பொதுக்குழு கூட்டத்திலிருந்து வெளியே போகும்போது நீங்கள் மனசு நினைக்க வேண்டியது, நான் 35 ஓட்டு வாங்கணும், ஆனா நான் தொகுதி பொறுப்பாளரா இங்க வந்திருக்கேன், என் தொகுதியில் இருக்க அத்தனை பேரும் 35 வாக்கு வாங்குறதுக்கு வேலை செய்யணும், வேற எதை பற்றியும் மனதில் இருக்கக்கூடாது என்ற சிந்தனையோடு வெளியேறுங்கள். அடுத்த வெற்றி குழுவில் சந்திப்போம். நன்றி.